நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சேரா கிருஷ்ணகுமாரி. ஒரு நியூஸ் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று சேராவின் கவிதை பக்கங்களிலிருந்து 2 கவிதைகளை எடுத்து வந்திருக்கிறேன். என்னுடைய இந்த 2 கவிதைகளுக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த 2 கவிதைகளுமே மித்ரா டைம்ஸ் மாத இதழில் வெளியானது. இந்த இனிய தருணத்தில் மித்ரா டைம்ஸ் மாத இதழின் நிறுவனர் வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கவிதை ஒரு நோயாளியின் இரவை பற்றிய, ஒரு நோயாளி மருத்துவமனையில் இருக்கும்போது அவனுடைய மனநிலையை பற்றிய கவிதை இது. உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும், ஒரு நோயாளியின் இரவு எவ்வளவு நீளமானது, எவ்வளவு கொடுமையானது என்றும் உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். ஒரு பழமொழியே இருக்கிறது, வேலை இல்லாதனுடைய பகலும் நோயாளியின் இரவும் மிகவும் கொடுமையானது அப்படின்னு. அப்படிதான் இருக்கும். புத்தருக்கெல்லாம் போதி மரத்துல ஞானம் கிடைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு ஈகோ நம்மளுடைய ஈகோ, பொறாமை இதெல்லாம் போகணும் அப்படின்னு நினைச்சா மருத்துவமனையில போய் ஒரு நாள் இருந்தாலே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக ஐசியு தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்கும் போதோ, இல்லை நம்மளுடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள் யாரோ அந்த இதுல இருக்கும் போதோ நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை இந்த கவிதையில நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்காக இந்த 2 கவிதைகளை வாசித்து காண்பிக்க விருப்பப்படுகிறேன். உங்களுக்காக இந்த கவிதை. நோயாளியின் இரவு மிக நீளமானது. கண்மூடி இருந்தாலும் உறங்கியதாய் நினைவில்லை. வலிகளின் வேகத்தை உணராத முட்கள் நகர மறுத்து முள்ளாய் குத்துகின்றன. சுவர்களின் காதுகளுக்கு அனத்தலும் அழுகையும் பழகி போனது என்றாலும் அவை காதுகளை மூடிக்கொள்வதில்லை. யாரோ துரத்துவதும் தள்ளுவதுமாய் கழியும் இரவின் பிடியில் நோய்மை வாழ்ந்து கொண்டிருக்கிறது விடிய மறுத்து. அறையின் கதவு ஒவ்வொரு முறை திறந்து மூடப்படும் போது வேண்டிய முகங்களை தேடி மனம் அலைகிறது. யார் யாரோ செல்கிறார்கள். தொடர் கண்காணிப்பு, விசாரிப்பு, வலி நிவாரணிகள், மருந்துகளை உட்செலுத்திக் கொண்டே இருந்தார்கள். வலமிருந்து இடம் திரும்புவது இத்துணை தூரம் என்று அறிந்திருக்கவில்லை. நான் உலர்ந்த போதிலும் மா என்ற சொல் மட்டும் ஈரத்துடன் அறை முழுவதும் ஒலித்துக் கொண்டிருந்தது. நான் உலர்ந்த போதிலும் அம்மா என்ற சொல் மட்டும் ஈரத்துடன் அறை முழுவதும் ஒலித்துக் கொண்டிருந்தது. நாள் கிழமை நேரம் மறந்து துரத்தின் வேகத்தோடு போராடும் போதிலும் ஆறுதல் தருகிறது வரிசை கட்டி வரும் சொற்கள். இது உண்மையிலே இந்த கவிதை நம்ம எவ்வளவுதான் ஒரு வழியில இருந்த போதும் அந்த கவிதைகளுடைய வார்த்தைகள் நமக்கு மனசுல தோணிட்டே இருக்கும். அதை உண்மையிலே அதுதான் ஒரு வலி நிவாரணியா நான் பார்த்தேன். நான் மருத்துவமனையில இருந்த போதும் என்னுடைய வலி நிவாரணியாக இருந்தது என்னுடைய இந்த எழுத்துக்கள் தான் அப்படின்னு இதை ஒரு மகிழ்ச்சியாகவே நான் இங்க சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த கவிதைகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். பிடித்திருந்தா இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.